ஓம் வாராகி தாயே வாராகி. ஜெய் வராகி. வராகி அம்மன் சேனல் பார்க்குற அனைவருக்கும் நன்றிகள். வராகி அம்மன் அருளால் நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. உங்கள் கஷ்டம், கடன், பிரச்சனை எல்லாம் சரி செய்வாங்க வராகி அம்மா. உங்கள் கோரிக்கையை எல்லாம் சரியான நேரத்தில் வராகி அம்மா நிறைவேற்றி கண்டிப்பாக தருவாங்க. நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. உங்களுக்கு இந்த பதிவில் ஒன்று சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். அது என்னன்னா, நாளைக்கு மாசி பௌர்ணமி. இந்த நாளை தவற விடாதீங்க. நாளைக்கு வாராகி அம்மனுக்கு வெள்ளத்தினால ஆன பிரசாதம் எதுவாக இருந்தாலும் சரி உங்களால் முடியலனா கூட, நீங்கள் வேலைக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, சரி ஈவினிங்கில் நீங்கள் பிரசாதம் செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு வெள்ளத்துண்டு ஒரு சின்ன கட்டி அளவு நீங்கள் வராகி அம்மாவுக்கு நீங்கள் பிரசாதம் வையுங்க. மஞ்சள் குங்குமத்தோடு வையுங்க. மஞ்சள் குங்குமம் தனியாக இருக்கட்டும், பிரசாதம் தனியாக இருக்கட்டும். வாராகி அம்மாவுக்கு பூஜை செய்யுங்க. பௌர்ணமி பூஜை, மாசி பௌர்ணமி மிக முக்கியம். அம்மாவுக்கு வாராகி அம்மாவுக்கு வெல்லம் வையுங்க, ரொம்ப நல்லது. உங்கள் கோரிக்கையை நினச்சிக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக வையுங்க. உங்களுடைய கோரிக்கை சீக்கிரத்தில் வராகி அம்மா நடத்தி தருவாங்க. நாளைக்கு மறந்துடாதீங்க. அதுக்கு தான் நான் இதை சொல்ல வந்த. பிரசாதம் வெல்லம் வைங்க. இல்லை உங்களால் முடிஞ்ச வெல்லத்தினால செஞ்ச நீங்கள் பிரசாதம், அதான் பொங்கல் இல்லைன்னா பாயாசம், அது போல் முடியலைன்னா தான் உங்களுக்கு வெல்லம் துண்டு வைக்க சொல்கிறேன். கொஞ்சம் நம்பிக்கையுடன் வாராகி அம்மாவை நினச்சி இந்த பூஜையை செய்யுங்க. அம்மாவுக்கு பிரசாதம் வையுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை அம்மாக்கிட்ட வாராகி அம்மாண்ட உங்களோட வேண்டுதலை சொல்லிட்டீங்க, எப்பயோ சொல்லியிருப்பீங்க. ஆனால் ஒன்றும் நடக்கலை, நிறைவேறலன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க, கவலைப்படுறீங்க. வாராகி அம்மா காதில் விழுந்துடுச்சு உங்களோட கோரிக்கை. ஆனால் அதை எப்பப்போ சரியான நேரத்தில் காத்துட்ருக்காங்க அம்மா உங்களுக்கு நிறைவேற்றி தரதற்கு. ஆனால் அதுக்காக நீங்கள் சோர்ந்து விடாதீங்க. என்ன அம்மா வாராகி அம்மா நிறைவேற்றலன்னு நம்பிக்கை இழக்காதீங்க. நம்பிக்கையுடன் இருங்க. ஆனால் கண்டிப்பாக நம்பி இருந்தீங்கன்னா உங்களுக்கானது, நீங்கள் கேட்டது கண்டிப்பாக உங்களுக்கு வாராகி அம்மா நிறைவேற்றி தருவாங்க. நீங்கள் கேட்கலாம், நீங்கள் பௌர்ணமி கூட இதுமாரி வைக்கலாமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக வைக்கலாம். பௌர்ணமியில் மிக சிறப்பானது. எல்லா தெய்வத்துக்கும் பௌர்ணமி சிறப்பானது. அதனால் நீங்கள் எப்பயும் கூட நீங்கள் பௌர்ணமி பூஜைக்கு வெல்லத்தினால் ஆன பிரசாதம் வச்சா ரொம்ப நல்லது. மறந்துடாதீங்க. நம்பிக்கையுடன் இருங்க. நம்பிக்கையுடன் பூஜை செய்யுங்க. நம்பிக்கையுடன் காத்திருங்க. கண்டிப்பாக வாராகி அம்மா உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தந்து உங்களுக்கு சந்தோஷத்தை தருவாங்க. நிம்மதியும் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. நன்றி. ஜெய் வராகி. என் அன்பு தங்கமே, எந்த சோதனைகள் வந்தாலும் உன் மனம் தைரியத்தை விட்டுவிடாதே. உன் எண்ணம், சிந்தனைகள் எல்லாம் நல்லதாக இருந்தால் எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். நீ துவண்டு போன நேரத்தில் உன்னை தூக்கி விடுவதும் உன் வாராகி அம்மன் நான் தான். உன் கூடத்தான் இருக்கிறேன். உன் நிழலாகத்தான் நான் உன் பின்தொடர்ந்து வருவேன். தங்கமே, உனக்குள் தான் நான் இருக்கிறேன். இதை உணர்ந்து கொண்டு நீ தைரியமாக உன் கடமைகளை செய். உன் முயற்சியை செய். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் வேண்டுகிறாய். உனக்கு நல்ல குணம் இருக்கிறது. கடவுள் மீது நீ அளவு கடந்த பக்தியை வைத்திருக்கிறாய். என்னிடம் நீ கேட்காமல் நீ இருந்தாலும் உனக்கு என்னென்ன, உன் வாழ்க்கைக்கு எது நல்லது, எதை செய்ய வேண்டுமோ அதை உனக்கு செய்து தருவேன். என்னை நம்பி இருக்கலாம். சந்தேகத்துடன் இது எல்லாம் நடக்குமா என்று சந்தேகம் ஒரு நாளும் வரக்கூடாது.
எல்லாம் என் வாராகி அம்மா பார்த்துக்குவாங்க என்று என்னை நம்பி நீ இரு தங்கமே. நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நீ வாழ்வாய். வாராகி அம்மன் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு. நான் தருவதை யாராலும் தடுக்க முடியாது. உன்னுடைய அதிக பக்தி தான் உன்னை தேடி வந்து பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் எல்லாம் மாறும் தங்கமே. உணவு என்று கேட்பவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய். அது இறைவனுக்கே செய்தது போல. சில பேர் குணம் இப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்களை மாற்ற முயற்சி செய்யாதே. பிரச்சனை ஒன்று வந்துவிட்டால் அதை எப்படி சமாளிக்க தெரிந்தால் நீதான் புத்திசாலி. அதை தவிர இதை சமாளிக்க முடியவில்லையே என்று புலம்பக்கூடாது. தங்கமே, உன் வீட்டில் உள்ளவர்களுக்கு நீதான் முக்கியம். இதை நீ உணர்ந்தால் உனக்கு சோம்பேறித்தனம் கூட போய்விடும். முன்னேற வேண்டும் வாழ்க்கையில் என்று உன் மனம் துடிக்கும். எல்லோரிடமும் பேசு, யாரையும் வெறுக்காதே தங்கமே. இப்போது நடக்கின்றதை பார்த்து கவலைப்படாதே. எதையும் எதிர்பாராமல் இரு. உனக்கு வேண்டியது எல்லாமே உன்னிடம் வந்து சேரும். என்றும் மகிழ்ச்சியாக இரு. சந்தோஷத்தோடு நீ இரு. சந்தோஷத்தை வெளியே தேடாதே தங்கமே. கோபத்தை குறைத்துக்கொள். இல்லை என்றால் சண்டை பிரச்சனை இதில்தான் முடியும். உன்னை மதிக்காதவர்களை நீ மதிக்காதே. உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காதே. ஏமாற்றங்கள், துரோகங்கள், மனகாயங்கள் உனக்கு வாழ்க்கையில் நீ பல பாடங்களை கற்றுக்கொண்டாய்த்தான். உன் வாராகி அம்மன் ஆசீர்வாதத்தால் நீ இழந்தது எல்லாம் பெற்று விடுவாய். என் கண் பார்வை உன் மீது பட்டுவிட்டது. இனி எல்லாம் மாறப்போகிறது. உனக்கு வேண்டிய அனைத்து நல்லதையும் செய்ய வந்துவிட்டேன் உன் வாராகி அம்மன். இனி கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். நல்லது நினை, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்?